ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பச்சரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 வரமிளகா, 10 நிமிஷம் ஊற வச்ச புளியை தண்ணியோட அந்த புளியும் சேர்த்துக்கலாம். புளி எப்படி ஊற வச்சு சேர்க்குறதுனால நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த மாவை இட்லியாக ஊற்றிக்கலாம். பச்சரிசி, மிளகாத்தூள், புளி, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி இட்லி பக்குவத்துக்கு ஊற்றி அதை ஆற வச்சு உதுத்து நம்ம புளி உப்புமா கிண்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள். புளியும் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால இட்லி பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இட்லி உதுத்து நம்ம புளி உப்புமாவாக கிண்டுறதுனால அதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தட்டில் இட்லியை ஊற்றியாச்சு. இப்போ இட்லி கொப்பரையை மூடி வேக வச்சுக்கலாம். A few moments later. யூஸ்வலாக நம்ம இட்லி அவிக்கிறதோட இந்த பச்சரிசி மாவு இட்லி வேகிறதுக்கு கூட 5 நிமிஷம் ஆகும். இட்லி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ தான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த இட்லியை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இட்லியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றி நம்ம இப்படி அரைக்கிறதுனால நமக்கு ரவை பதத்துக்கு கிடைக்கும். புளி உப்புமா கிண்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். புளி உப்புமா கிண்டுறதுக்கு தக்கன ரவை பதத்துக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம புளி உப்புமா கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக சிவந்து வந்த பிறகு 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூட பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு தாளித்தது கூட ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்த இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்ததுக்கப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை நம்ம கூடயே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளி உப்புமாவை தாளித்தது கூட கிளறி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புளி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த புளி உப்புமாவில் புளி, காரம், உப்பு எல்லாம் தூக்கலாகவே இருக்கும். அதனால் சைடிஷே தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.